கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 84 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் டைம் கிடைக்கும் போது எந்த எபிசோடு வேணால் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வித்தியாசமான காரியங்களை பேசியிருப்போம். வேத வசனங்கள்லேருந்து உபயோகமான பயனுள்ள விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரக்கூடிய பாசிட்டிவாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, சோர்ந்து போயிருக்கவங்க எந்த எபிசோட் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உற்சாகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். வாட்ச் பண்ணுங்க, கேட்டு பாருங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. விசுவாசத்தை பற்றி நிறைய எபிசோட்ஸ் பேசிட்டு வந்தோம். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுறது, மோவாப் என்ற ராஜா இஸ்ரவேல் ராஜாக்கு எதிராக கலகம் பண்றார். இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றார்? யூதா உடைய ராஜா யோசபேத் கிட்ட உதவி கேட்கிறார். வாங்க, உங்க ஜனம் ஏன் ஜனம் உங்க ஜனம் அவரும் அழைக்கிறார். எல்லாம் இவங்க ஒன்னா போறாங்க. போகும்போது ஏதோம் வழியா போறாங்க. ஏதோம் ராஜாவும் இவங்க கூட சேர்ந்துக்கிறார். 3 ராஜாவும் சேர்ந்துட்டு வரும்போது 8ஆம் வசனம், எந்த வழியா போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் வனாந்தர வழியா என்றான். அப்படியே இஸ்ரேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோவின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். இப்படி பாருங்க, எந்த வழியா போகணும்னு கேட்கும்போது வனாந்தர வழியா போகலான்னு சொல்றாங்க. அந்த வனாந்தர வழியா 3 ராஜாவும் இவங்க 3 பேரும் போறாங்க. 7 நாள் சுத்தி போறாங்க. அவங்களுக்கு தண்ணி இல்லை, அவங்க படைங்களுக்கு தண்ணி இல்லை, ஒண்ணு இல்லை. ஏன்னா வனாந்தரத்துல எப்படி தண்ணி கிடைக்கும்? அப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது தான் இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்றாரு? 10ஆம் வசனத்துல, அப்போது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரோன். அது இவங்க பிரச்சனை, இவங்க மேல மோவாபியரின் ராஜா படையெடுத்து வர்றார். உடனே இவங்க பாருங்க, இவங்க ஆண்டவர் தான் நம்மளை ஒப்பு கொடுக்க இங்க கூப்பிட்டாரான்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க தான் போறாங்க, இவங்க திட்டமிடுறாங்க, சேர்ந்து வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. அங்க தண்ணி இல்லை, பிரச்சனை. உடனே ஆண்டவர் தான் ஒப்பு கொடுக்க இங்க கொண்டு வந்தாரான்னு சொல்லி அதே இஸ்ரேல் ஜனங்க எப்படி முறுமுறுத்தாங்களோ அதே தான் இங்க. அப்புறம் பாருங்க 11ஆம் வசனத்தில், அப்போது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கு இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழியாய் சொன்னான். யாரும், ஏன்னா இவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, என்ன நடக்க போகுது, என்ன நம்ம ஆகும், போற வழி என்ன ஆகும், நம்ம எடுக்கிற காரியம் என்ன ஆகும், நம்மளுடைய வழி என்ன இதுல போய் முடியும்ன்றது இவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால கேட்கும்போது எலிசாவை பத்தி சொல்றாங்க பாருங்க. இஸ்ரவேல் ராஜாவோட ஊழியக்காரன் சொல்றான், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம போலாம்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்க, ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்காரு, எலிசான்னு ஒருத்தர் இருக்காரு, எலியாவோட இருந்தவர். எலிசான்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னு சொல்றோம். உடனே பாருங்க 12ஆம் வசனம், அப்போது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்திற்கு போனார்கள். 13ஆம் வசனம், எலிசா இஸ்ரேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசியினிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசியிலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரேலின் ராஜா, அதான் எங்களுக்கும் உங்களுக்கு என்ன, நீங்க போங்க, ஏன்னா இவரை தேடாம இருந்து அவங்க இருந்திருக்காங்க, இப்ப பிரச்சனை இவர்கிட்ட வராங்க, அதான் நீங்க எனக்கும் உங்களுக்கு என்ன, நீங்க உங்க அம்மா அப்பா உங்களுடைய தீர்க்கதரிசி அவங்க கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே இல்ல, இஸ்ரவேல் ராஜா சொல்றான், அப்படியே இல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுறதுக்கு வரவழைத்தார் என்றான். பாருங்க, கர்த்தர் தான் கூப்பிட்டாருன்னு சொல்றோம். இவங்க கிளம்பி ஒருத்தருக்கு பிரச்சனை இன்னொருத்தரோட கூடுறாங்க, யூதா ராஜா கூடுறான், அப்புறம் யோதம் ராஜா, 3 பேரும் சேர்ந்து இவங்க வராங்க. வரும்போது இவங்க பிரச்சனையில சிக்கி இவர்கிட்ட வரும்போது கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றான், எப்பயும் அப்படிதான் சொல்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபேத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன். அப்புறம் ஒரு வாத்தியக்காரனை கொண்டவர் சொல்றாரு, சுரமண்டலம் வாசிக்கிறாள், வாசிக்க சொல்றார். வாசிச்ச பிறகு ஆண்டவரோட கரம் வருது, ஆண்டவருடைய வல்லமை வந்து அவர் மேல இறங்குது. அப்ப சொல்றார் 16ஆம் வசனம், அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். 17ஆம் வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள்,
ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அது மட்டும் இல்ல, அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். முடிஞ்சது பாருங்க. இப்ப இவங்க மோவாபியருக்கு பயந்துதான் வனாந்திர வழியா வராங்க. தண்ணி இல்ல, பிரச்சனை. அப்போ ஊழியக்காரர் யாரு, தீர்க்கதரிசி யார் இருக்காங்கன்னு சொல்லி இவர்கிட்ட வராங்க. இவர் இஸ்ரவேல் ராஜாவுக்கு பதில் கொடுக்க விருப்பம் இல்லை, யோசபத்துக்காக யூதா ராஜாவுக்காக நான் பேசுறேன்னு சொல்லி பேசுறாரு. வாத்தியக்காரன் வாசிக்கிறான், ஆண்டவர்காரன் அவர் மேல வருது, சொல்றாரு பாருங்க. இதுதான் கர்த்தர் உரைக்கிறது. வாய்க்கால் எல்லாம் எங்க பார் பள்ளம் வெட்ட சொல்றாரு, வாய்க்கால் வெட்ட சொல்றாரு. இது பாருங்க, ஒரு வனாந்தரத்துல காத்து இல்ல, மழை இல்ல, எதுவுமே இருக்காது. ஆனா உங்களுக்கு உங்க ஆடு மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கும். தண்ணீரால் நிரப்பப்படும் பள்ளத்தாக்கு. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இது ஒண்ணு இல்லை ஆண்டவருக்குன்றார். இந்த விஷயம் உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் தான் இங்க சாவடிக்க கூட்டு வந்தாரு. ஆண்டவர் தான் எங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு மோவாபியர் கையில, அதாவது ஒப்பு கொடுக்கறதுன்னு அவ்வளவுதான், எங்க வாழ்க்கை முடிக்கிறதுக்கு அவரு தான் கூட்டு வந்தாருன்னு இவங்க சொல்றோம். இஸ்ரேல் ராஜா ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரோ, எங்களை அங்கதான் அதுக்குதான் கூட்டு வந்தாரு, அதுக்குதான் கூட்டு வந்தாரு 2 முறை சொல்றோம். ஆனா இங்க பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, காத்து இல்ல, மழை இல்ல, உங்களுக்கு தண்ணி, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க மிருகஜீவன் எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கும். இது ஆண்டவருக்கு ஒண்ணுமே இல்லை. இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். தண்ணி விஷயத்துக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. அடுத்தது அதையும் சொல்லிடுறாரு, இது அற்ப காரியம் கர்த்தரின் பார்வைக்கு. யாருக்கு நீங்க பயந்தீங்களோ அவங்களையும் மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் வழி இல்லாத இடத்துல வழி உருவாக்குறவர். தண்ணி இல்லாத இடத்துல பாருங்க, மழை காத்து எதுவுமே இல்ல, எதுவுமே காண மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். சிலதெல்லாம் நம்மளால ஒன்றும் முடியாது பாருங்க, அது ஆண்டவர் தான் நடத்த முடியும். சிலது நம்ம முயற்சிக்க முடியும். அதனாலதான் எப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்துல எப்போ நம்ம நேரம் செலவிடணும், தியானிக்கணும். தனி ஜெபம் அவசியம். ஆண்டவரோட வேத வசனம் தியானிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம தனி ஜெபம் ஆண்டவரோட எப்பவும் அவரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றியோட எப்பவும் நம்ம வாழணும். அன்பு இருக்கணும் இருதயத்துல, அவரை நேசிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை நேசிக்கணும், பிறரையும் நேசிக்கணும், விசுவாசிக்கணும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நம்ம கை கொள்ளும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நடக்காதவங்க நடத்துவார். எல்லாரும் இந்த காலத்துல பாருங்க, வேலை பிஸி பிஸி பிஸி, யாரை கேட்டாலும் பாருங்க பிஸி, எனக்கு டைமே இல்லை, கிளம்பும் போது பாத்தீங்கன்னா டைம் இல்லை, நான் போகணும் ஆபீஸ்க்கு அப்படின்னுவாங்க. போற வழியில டிராபிக் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப லேட் ஆகுமே உங்களுக்கு. ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஒரு சிலதெல்லாம் நீங்க நினைக்கணும்னா ஆண்டவரோட சமூகத்துல நீங்க தனி ஜெபம், அதுக்கப்புறம் நீங்க உங்க ஞானத்தை பயன்படுத்தி நம்மளால என்ன முடியும், நம்ம கிட்ட என்ன தாளந்து இருக்கு. இப்போ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற பையன், நான் ஆட்டோ ரிக்ஷா தான் ஓட்டணும்னு அவன் நினைச்சா, நான் ஆட்டோ ரிக்ஷா தான் ஓட்ட முடியும். நான் அவன் கலெக்டர் ஆகணும்னு மனசுல நினைச்சு அதுக்குண்டான வழியை அவன் ஆராய்ஞ்சி, ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நினைச்சான்னா நிச்சயமா முடியும். ஏன்னா வழி இல்லாத இடத்துல வழி உண்டு பண்றவர் அவர். யாருக்கும் டைம் இல்லை. அப்ப உங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாம நீங்க வேலைன்னு போனீங்கன்னா உங்க ஹெல்த் பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க? ஹெல்த் பிரச்சனை வரும்போது 10 நாள் 15 நாள் உங்களுக்கு படுக்கை ஆயிட்டீங்கன்னா அது அதோட மோசமாயிடுமே. அப்போ நேரத்தை நீங்க சரியா செலவிடணும், உடல் ஆரோக்கியத்துக்கு, அதே மாதிரி மனசுக்கு. உங்க ஆத்மா வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரோட தனி ஜெபம் அவசியம். நம்ம நேரம் செலவிடணும். அதே மாதிரி அவரை துதிக்கிறது மட்டும் இல்ல, நேசிக்கணும். அவர் நம்மளை நேசிப்பார் எப்பவுமே. நம்ம நேசிக்கலாம், நேசிக்கிற ஆண்டவர் அவர். நாம துதிச்சு அவரை நேசிச்சு அன்போட மற்றவங்களை அன்பு செஞ்சு வாழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்னு கேட்டு அவர்கிட்ட ஜெபித்து நம்ம விசுவாசித்தோம்னா நமக்கு கிடைக்கும். அவர் உலகத்தை ஜெயிச்சார் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக. நமக்காக எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அதை நாம புரிஞ்சு நாம வாழ்க்கையில ஜெயிக்கணும். நீங்க ஆண்டவரை சார்ந்து வாழும்போது தான் சாதிக்க முடியும். அதனால உங்களுக்கு பொன்னான நேரம், எல்லாமே பொன்னான நேரம் தான். உங்க எல்லா வேலையும் செய்யுங்க. உங்க வாழ்க்கை முன்னுக்கு வர்றதுக்கு, நீங்க ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு, உங்க வாழ்க்கை சமாதானமா சந்தோஷமா வெற்றியா மாறுறதுக்கு ஆண்டவரை துதிச்சு அவரை நேசிச்சு
அவரை சார்ந்து வாழ்வோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் பயனடையும்படி நிறைய வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.